ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்ஃபர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷம் செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் பார்த்திங்கன்னா கருக விடாமல் லேசாக நல்லா கலர் மாதிரி அந்த வாசனை வரும் பாருங்க, அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 20 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வரமிளகாவை கொஞ்சம் கூட வந்து கருக விடாமல் லேசாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த மிளகாய் வந்து கருகாமல் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த வரமிளகாலாம் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தா அந்த பருப்பு வரமிளகாலாம் நல்லா சூடு ஆறட்டுங்க. அதே பேன்லேயே கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து அப்படியே இருக்குங்க. ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துட்டு பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. லேசாக கலர் மாதிரி வந்ததும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அப்படி சின்ன வெங்காயம் தான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு 3 கொத்தளவு கருவேப்பிலை. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காய பஜ்ஜுக்கெலாம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கு பாருங்க, அந்த வெங்காயத்தில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மட்டும் புளி வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் புளி வந்து சேர்க்க தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி தக்காளி வந்து சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக மட்டும் புளி வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம இட்லி மாவு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் அந்த புளி வந்து சேர்க்கவே தேவையில்லை. அதே வந்து கரெக்டான பக்குவத்தில் அந்த புளிப்பு அந்த மாவு இருந்ததுன்னா புளி வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாலாம் வறுத்து வச்சோம் பாருங்கள், அதில் இருக்க சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வரும். ஆரம்பத்திலே தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வந்து அப்படியே இருக்குங்க. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதக்கி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அதாவது கெட்டி சட்னி மாதிரி வேணும்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து குழிப்பணியாரத்து கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதனால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த சட்னி தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை 2 வரமிளகாய் சேர்த்துட்டு தாளித்து எடுத்தோம்னா நல்லா காரசாரமான டேஸ்டியான வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிருங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான சட்னி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.